தேர்தலில் தோற்று விடுவோம் என்ற பயத்தில் தூக்கம் வராமல் பிரதமர் மோடி அடிக்கடி தமிழ்நாட்டிற்கு வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து திருச்சியில் இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரச்சாரத்தை தொடங்கினார். சிறுகனூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய ஸ்டாலின், பாசிச பாஜக ஆட்சி இந்த தேர்தலில் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தப்படும் என்று சூளுரைத்தார். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் ரத்து செய்யப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக பாஜகவின் கள்ள கூட்டணி விரைவில் அம்பலமாகும் என்றும் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஒரு மரியாதைக்கு ஆளுநருக்கு பொக்கே ஒன்று கொடுத்துட்டு பரபரப்பா சொன்னேன், இன்னைக்குதான் நான் தேர்தல் வேலையை தொடங்குறேன், தேர்தல் பிரச்சாரத்துக்கு முதலா ராஜ்பவன்ல இருந்து தொடங்குறேன்னு சொன்னேன். அவர் ஒண்ணு சொன்னார், பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. ராஜ்பவன்ல இருந்து தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பயணம் குடியரசுத் தலைவர் மாளிகை வரைக்கும் போக போகுது என்பதற்கு இது ஒரு அடையாளம். மக்களுக்கான சட்டங்களை நாம நிறைவேற்றினா அதுக்கு ஒப்புதல் தராமல் நிறுத்துறாரு. நாம ஒவ்வொரு முறையும் உயர் நீதிமன்றத்துக்கு போகணும். நேற்றும் இன்றைக்கு மாதிரி வரலாற்றுல வேற எந்த ஆளுநரையாவது நீதிமன்றம் இப்படி கடுமையான கேள்விகள் கேட்டிருக்கா? அப்படிப்பட்ட கேள்விகள் நேற்றைக்கு கேட்கப்பட்டிருக்கு. மக்களை எதிர்கொள்ள பயப்படக்கூடிய பாஜக அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை போன்ற புலனாய்வு அமைப்புகள் மூலமாகவும் ஆளுநர் மூலமாகவும் எதிர்கொள்கிறது கோழைத்தனம், பேடித்தனம்.